நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள் முடிய. கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மறைமுகத்தின் மகிமை வெளிப்படும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மறைமுகத்தின் மகிமை வெளிப்படும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியினுடைய பின்னணியை குறித்து நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தங்களின் நிழலாக அவருடைய சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாய் வாழையடி வாழையாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வந்தார். கர்த்தர் கொடுத்த சத்திய வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து வந்தார், அவர்களை வழிநடத்தி வந்தார், போஷித்து வந்தார். இருப்பினும் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா! கர்த்தர் மோசேயை ஏற்படுத்தி அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பின்பு யோசுவாவை எழுப்பி கர்த்தர் கானானுக்குள்ளாக அவர்களை உட்பிரவேசிக்க வைத்தார். அல்லேலூயா! அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் நிறைவேற்றி வந்தார். கானான் தேசத்திற்குள்ளாக உட்பிரவேசித்த கர்த்தருடைய ஜனம் அதற்கு பின்பாக அவர்களை ஆளுகை செய்ய கர்த்தருடைய பாதையில் அவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் பின்பு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். ஒவ்வொரு நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்படும் பொழுதும் ஜனங்கள் வழிவிலகி போகிறார்கள். ஒவ்வொரு நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டதின் காரணம், ஜனங்கள் வழிவிலகி போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு அவங்க திரும்பி வரணும், கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பாதத்தை அவர்கள் பிடித்துக் கொள்ளணும் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இரட்சகரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கர்த்தரோடு கூட அவர்கள் நெருங்கி இருக்கத்தக்கதாக, ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பத்தக்கதாக கர்த்தர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின நியாயாதிபதியின் காலங்களிலே அந்த 5வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, சிசேராவின் மரணத்திற்கு பிறகு 40 வருஷம் தேசத்திலே அமைதலாய் இருந்தது. அல்லேலூயா! 40 வருட காலம் கடந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே ஒரு அமைதல் காணப்பட்டது. ஆனால் அந்த அமைதி நீண்ட காலத்திற்கு நீட்டிக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஜனம் ஒடுக்கப்பட்டும் சிறுமைப்படுத்தப்பட்டும் அநேக கஷ்டங்களுக்குள்ளாக துன்பங்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுகிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! மீதியானியர்களின் படை அவர்களை ஒடுக்க தொடங்குகிறது. நீங்க 5வது வசனம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதவைகளாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இஸ்ரவேல ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு சொன்ன காரியம் வேறு, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியமோ வேறு. இதுதான் கர்த்தர் அவர்களுக்கு தந்த வாக்குத்தத்தமா? நீ சிறுமைப்படுத்தப்படுவாய், நீ ஒடுக்கப்படுவாய், நீ கஷ்டத்தில் இருப்ப, துன்பத்தில் இருப்ப, வறுமையில் இருப்ப, தரித்திரத்தில் இருப்ப, நீ நினைச்ச காரியம் நடக்காது, நீ எவ்வளவு வேண்டினாலும் உனக்கு பலவீனம் சுகமாகாது. இந்த காரியத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே போயிடுச்சு? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாய் என்று சொன்னாரே, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னாரே, பூமியின் மணலச்சனையாக உன் சந்ததி பெருகும் என்று சொன்னாரே, கர்த்தர் உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக வைப்பேன் என்று சொன்னாரே, சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை எங்கே போயிடுச்சு? கர்த்தர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார், எனக்கு அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று அநேக வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு பக்கமாக இருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கை அந்த வாக்குத்தத்தத்தை போல மாறவில்லை. வாக்குத்தத்தத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையில வியாதியும் வியாகுலமும் நோயும் கஷ்டமும் தரித்திரமும் காணப்படுகிறது. என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்குரிய எந்த அறிகுறியும் என் வாழ்விலே இல்லை. உன்னை பிற ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நானே தரித்திரத்தோடு காணப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே போயிடுச்சு? இது கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் எனக்கு அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த வார்த்தையும் என் வாழ்க்கையும் ஒன்றாக இல்லையே. அந்த வார்த்தை
எங்கே போயிடுச்சு? இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நான் அதை சுதந்தரிக்க முடியாதபடி நான் தகுதியற்றவனாக மாறிவிட்டனோ, இல்ல அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாதபடி என் தகப்பனுடைய கரம் குறுகி போயிச்சோ? தேவன் எனக்கு ஏற்படுத்தி தந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எங்கே போயிடுச்சு? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? இந்த இழப்புகள் ஏன்? இந்த தரித்திரம் ஏன்? இந்த வறுமை ஏன்? இந்த போராட்டம் ஏன்? இந்த கஷ்டம் ஏன்? நான் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்குள்ளாக சிக்க வேண்டிய அவசியம் ஏன்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே போயிடுச்சு? சொன்ன வார்த்தை எங்கே போயிடுச்சு? என் தேவன் எங்கே போனார்? என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கணுமா? இறுதி வரைக்கும் நான் இதே கஷ்டத்துக்குள்ளதான் இருக்கணுமா? இறுதி வரைக்கும் என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கணுமா? மீதியான என்னை ஒடுக்கிக்கிட்டே இருக்கணுமா? எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே நோய் திரும்ப 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 திரும்ப. எத்தனை நபர்களை பார்த்தாலும் நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்கலை. இந்த அதிகாரியை பார்த்தா வேலை நடக்கும், அந்த அதிகாரியை பார்த்தா வேலை நடக்கும், இந்த ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு தேவையானது கிடைச்சிடும், இந்த ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு நோய் சுகமாயிடணும். எத்தனை அலைச்சல்! இதெல்லாம் என் தேவனுக்கு தெரியலையா? வாக்குத்தத்த வார்த்தைகள் மட்டும் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தைகள் எங்கே போயிடுச்சு? அநேக குமுறல்கள். தேவ சமூகத்தில் புது வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். புதிய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை சுதந்தரிக்கத்தக்க ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? வார்த்தை வருஷம் வருஷம் வருது. சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம், தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குத்தத்தம், குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் பெற்றுக்கொண்ட வாழ்க்கைக்கு ஏற்றவாறு பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் இருக்கிறதா? கர்த்தர் இதை அறிந்துதான் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரா? கேள்விகள். ஏன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? இதற்கு ஏன் இந்த அனுமதி? தேவனை பார்த்து அங்கலாய்ப்போடு உங்களுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு நீங்கள் அழுத காரியம், நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியம், ஆண்டவரே ஏனப்பா இந்த வார்த்தையின் தாமதம் ஏன்? இந்த வாக்குத்தத்தத்தின் மாறுதல் ஏன்? என் தகப்பன் இப்படி என்னை அழைக்கலையே, என் தகப்பன் என்னை இப்படி வாக்குத்தத்தம் சொல்லி என்னை அழைக்கலையே, எனக்கு நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் வேறு விதமாக இருக்கிறதே, ஆனால் அதை என் கண்கள் காண முடியவில்லையே. 1000 குமுறல்கள், 1000 கேள்விகள். இந்த கிதியோனுடைய மனநல மொத்த இஸ்ரவேலர்களுடைய மனநல. நான் சொல்றேன், இந்த கிதியோனுடைய மனநல தான் நமக்கும். எத்தனை முறை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருது, ஏன் ஆண்டவரே, ஏன்பா இந்த காரியம் என்னை விட்டு நீங்க மாட்டுக்கு, ஏன் ஆண்டவரே, ஏன்பா, ஏன் இந்த பாடு என்னை விட்டு நீங்க மாட்டுக்கு, நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேனே, இந்த தரித்திரம் ஏன் என்னை விட்டு மாற மாட்டேங்குது, இந்த கடன் ஏன் என்னை விட்டு மாற மாட்டேங்குது, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே போயிடுச்சு? ஆபிரகாமுக்கு, என் முற்பிதாக்களுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே போயிடுச்சு? இதைத்தான் நீங்க வழி நடத்தி வருகிற விதமா? என் தேவனுடைய கரம் குறுகி போயிடுச்சா? இல்லை நான் தகுதி இல்லாம போயிட்டேனாப்பா? எத்தனை முறை கேட்டிருப்போம். அல்லேலூயா. எத்தனை முறை தேவ சமூகத்தில். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா, எந்த ஒரு மகிமையான காரியம் வெளிப்படணும்னாலும் அதற்கு ஒரு மறைமுகம் அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு மகிமையான காரியம் வெளிப்பட வேண்டுமேயானால் அது மறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மறைமுகத்துக்குள்ளதான் சிறுமை இருக்கும், அந்த மறைமுகத்துக்குள்ளதான் வெறுமை இருக்கும், அந்த மறைமுகத்துக்குள்ளதான் இழப்பு இருக்கும், அந்த மறைமுகத்துக்குள்ளதான் தரித்திரம் இருக்கும், அந்த மறைமுகத்துக்குள்ளதான் வாக்குத்தத்தம் இல்லாம இருக்கும். ஆனால் எப்போ அந்த மறைமுகம் மாறப்படுகிறதோ ஒரு மகிமைக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்து செல்வார். என் தேவஜனமே, ஒரு மறைமுகத்துக்குள்ளாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மகிமையை காண நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை, ஏன் ஆண்டவரே இந்த வெறுமை, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறாததின் காரணம் என்ன? நீ மறைமுகத்துக்குள்ள இருக்கிற. ஒரு மகிமையை காண உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயை குறித்து அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை என்ன செஞ்சாலாம்? 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைத்தாலாம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருட அடிமைத்தனம்,
400 வருட அடிமைத்தனத்தின் கூக்குரலின் விண்ணப்பத்தின் சத்தத்தின் பலன் இந்த மோசே. 400 வருட தலைமுறைகளின் கூக்குரலின் சத்தம் இந்த மோசே. அவன் வந்ததுமே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தியிருக்கலாமே. 3 மாசம் வரைக்கும் அவனை ஒளிச்சு வச்சிருக்கிறான். சரி, ஓகே, அவன் வாலிபனாக வளர்க்கப்பட்டானே, சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தானே. அந்த சமயத்திலே பார்வோனிலே அரசவையில் அவன் இருக்கிறான். எல்லா அதிகாரங்களும் அவனுக்கு இருக்குது, எல்லா ஆக்சஸும் அவனுக்கு இருக்குது. எல்லாம் இருந்த போது இளம் வாலிபனாக துடிப்புள்ளவனாக ஒரே அடியில் ஒரு பார்வோனின் சேனையில் உள்ள வீரனை வீழ்த்துவதற்கு ஏற்ற பலன் அவனிடத்தில் இருந்தது. அப்போ கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாமே. அப்போ தேவன் சொன்ன காரியத்தை அவன் மூலமாக செஞ்சிருக்கலாமே. அரசவையில் இருக்கிற கவர்மெண்டே அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அவன் நினைச்ச காரியத்தை அவன் செய்து முடிச்சிருக்கலாமே. கர்த்தர் அவனை எடுக்கலையே. 40 வருடம் பார்வோனின் வீட்டில் அவனை மறைச்சு வச்சாரு. 40 வருடம் வனாந்திரத்திலே அவனை பக்குவப்படுத்தினார். 80 வருட காலம் மறைமுகம். ஆனால் 80 வருட காலம் மறைமுகத்துக்கு பின்பதாக ஒரு மகிமையின் ஊழியத்தை கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி தந்தார். 80 வருட காலத்தில் பார்க்காத ஒரு ஆச்சரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினார். அதே மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, எகிப்தியர்கள் தங்களுடைய பாதங்களிலே விழத்தக்கதாக, பார்வோனின் சேனை செங்கடலிலே விழத்தக்கதாக கர்த்தர் ஒரு மகிமையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஒரு மறைமுகம் எதற்கு அப்படின்னா, ஒரு மகிமையை பார்க்கிறதுக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு மறைமுகத்துக்குள்ள நீங்க இருக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் இன்னும் நிறைவேறல? இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஏன் ஆண்டவரே இன்னும் நிறைவேற மாட்டேங்குது? ஒரு மறைமுகத்துக்குள்ளாக நீங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு மகிமையின் காலம் இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையை கண்கள் காணும் வரை, நம்முடைய கண்கள் காணும் வரை கர்த்தர் நம்மை விடுவதில்லை. அவருடைய ஊழியத்திலே நிற்க பண்ணும் வரை, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை கர்த்தர் நம்முடைய கரத்தை விடுவதே இல்லை. அல்லேலூயா. மொத்த ஜனத்தினுடைய கூக்குரலின் சத்தம் ஒரு மகிமையின் சத்தமாய் மோசையின் மூலமாய் வெளிப்பட்டது. மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வேண்டிய தேவ ஆட்டுக்குட்டி அடுத்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வரும் பொழுது அவருடைய மொத்த நோக்கம், அவருடைய டார்கெட் எல்லாமே, அவருடைய எய்ம் எல்லாமே மொத்த மனுக்குலத்தின் பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும். நான் என்ன கேட்குறேன், அவர் பூமிக்கு வந்ததே மொத்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு தான். அவருடைய ரத்தம் விளைக்கிரயமாக சிந்தப்பட்டுட்டாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். அப்போ அவர் ஒரு பக்குவத்துக்கு வரும்பொழுது, அவர் வாலிப பிரயாசத்தில் இருக்கும் பொழுது, அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஆலயத்திற்கு சென்று கேள்விகள் கேட்கத்தக்கதாக, ஜனங்களை ஆச்சரியப்படத்தக்கதாக வழிநடத்தக்கூடிய ஒரு திராணி தேவகுமாரனுக்கு இருக்குமே. ஆனால் ஏன் அவர் அந்த காரியத்தை எப்பொழுது செய்யலை? 30 வருட கால மறைவு. நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தில் எங்க வாசித்து பார்த்தாலும் சரி, அவருடைய 30 வருட காலத்தில் அவர் என்ன செஞ்சான்னு இருக்காது. ஆனால் அதற்கு பின்பாக அந்த 3 வருடத்தில் செய்த அந்த மகத்தான ஊழியம் மகிமையாக விளங்க பண்ண தேவன் அவருக்கு உதவி செய்தார். ஒரு மகிமையான ஊழியம் அந்த 3 வருடத்தில் தான் காணப்பட்டுச்சுங்க. 30 வருட மறைவு 3 வருட மகிமையை வெளிப்படுத்தினது. உங்க வாழ்க்கையில ஒரு மறைவு காணப்படுது அப்படின்னா ஒரு மகிமை உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமையை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. முழங்கால்கள் யாவும் முடங்க போகிறது, நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய போகிறது, கர்த்தரே தேவன் என்று நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக புறஜாதிகள் நம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவ சந்நிதியிலே வந்து முழங்கால் படியிட போறாங்க. அல்லேலூயா. ஒரு மகிமையை நாம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஒரு மகிமையை கர்த்தர் நம்மை கொண்டு வெளிப்படுத்த போகிறார். ஒரு மறைமுகத்தின் காலத்திற்குள்ளாக நம்ம இருந்தது போதுங்க. இனிமே கர்த்தர் ஒரு மகிமையின் காலத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மகிமையின் காரியத்தை என் கண்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேள்விகள் நமக்குள்ள எப்பயுமே இருக்க தான் செய்யுது. எப்போ ஆண்டவரே, எப்போப்பா, எப்போ இந்த மகிமையை நான் பார்க்க போறேன்? எப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது? நான் பெற்றுக்கொண்டேன் என் வாக்குத்தத்த கார்டு. என் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை வாக்குத்தத்த கார்டு இருக்கு. அதிகாரத்துக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்த கார்டை நான் வச்சிருக்கிறேன். இத்தனை வாக்குத்தத்தங்கள் எப்போ நிறைவேற போகுது? தேவன் சொல்லுகிறாரு, இப்போ அது நிறைவேற போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்போ இந்த மறைமுகம் மாறி ஒரு மகிமை வெளிப்பட போகிறது? எப்போ வெளிப்பட போகிறது? ஒரு 2 காரியம். முதலாவது, உடன் இருப்பவரை நாம் அறியும் போது. சொல்லுங்க பாப்போம். இன்னொருக்கா சொல்லுங்க பாப்போம்.
உடன் இருப்பவரை நாம் அறியும் போது. 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இட் இஸ் நாட் கிதியோனே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கர்த்தர் அப்படி சொல்லல. போரடிக்கிறவனே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் தாண்டி மனுஷன் பார்க்காத ஒன்று, சுற்றி இருக்கிற மீதியானியர்கள் பார்க்காத ஒன்று, இஸ்ரவேல் ஜனமே பார்க்காத ஒன்று, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்காத ஒரு காரியம், உங்க குடும்பம் பார்க்காத காரியம், நான் சொல்றேன், கிதியோனே பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்குள்ள பார்த்தாரு. உங்களுக்குள்ள நீங்களே பார்த்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள பார்த்திருக்கிறாரு. உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. கையை பிடிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சிரிச்ச மாதிரியே சத்தமா நம்ம சொல்ல போறோம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. பக்கத்தில் இந்த சைடு இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்குள்ள பார்த்தாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் அவனை பார்த்து சொல்லும்போது கிதியோன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? யுத்தகலத்துக்கு பயிற்சி எடுத்துட்டு இருந்தானா? வில்வித்த கற்றுக்கிட்டு இருந்தானா? இல்லை குத்து சண்டை பார்த்துக்கிட்டு இருந்தானா? என்ன அவன் செஞ்சுட்டு இருந்தான்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஓப்ராவிலே மீதியானின் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக அவன் போரடித்து கொண்டு இருக்கிறான். என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? போரடிச்சுட்டு இருக்கிறான். போரடிக்கிறதுனா கதிர் தனியா நெல்மணி தனியா பிரிக்கிற ஒரு வேலை. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம். அப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான், போரடிச்சுட்டு இருக்கிறான், ஒளிந்து மறைந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கான். ஏன் நான் ஒளிந்து மறைந்து இந்த காரியத்தை செய்யறான் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிச்சிருக்க. இந்த போரடிக்கிற வேலை எங்க செய்வாங்க அப்படின்னா, ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் வச்சு இந்த வேலையை செய்வாங்க. ஏன் அப்படின்னா காற்றோட்டம் நல்லா இருக்கும், அப்போதான் கதிர் தனியா மணி தனியா பிரிஞ்சு எடுக்கும்னு சொல்லி உயர்ந்த பகுதியில் வைத்து இந்த வேலை செய்வாங்க. ஆனால் இவன் வேலை செய்கிற இடமோ ஆலைக்கு சமீபமா. எங்க இருக்கு இந்த ஆலை அப்படின்னா, திராட்சை தோட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஆலை காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ஆலை எதை குறிக்கிறது அப்படின்னா, திராட்சை ரசம் தயார் செய்யக்கூடிய ஒரு இடம். அப்படின்னா சுத்தி திராட்சை தோட்டங்கள் இருக்கு, அதற்கு மத்தியில இருக்கிற இந்த ஆலையில ஒளிந்து மறைந்து ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு பயந்தாங்கொழியா இருக்கிற இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. இவனை பார்க்குறப்ப எங்கேயோ ஒரு இதில் நமக்கு சிங்க் ஆகும். ஏன் அப்படின்னா, அநேக முறை கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, கர்த்தருக்காக எழும்ப, கர்த்தருக்குரிய காரியத்தை செய்ய நமக்குள்ளே இந்த பயம் காணப்படும். இந்த பயந்த ஆளை பார்த்து தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன் இருப்பவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கூட இருக்கிறது கர்த்தர் தான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்து முடிப்பார். 12வது வசனத்துல தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். 12வது வசனத்துல தரிசனமானவர் 22வது வசனத்துல தான் அவர் கர்த்தர்ன்றதே கிதியோன் தெரிஞ்சுக்கிறான். அல்லேலூயா. 12வது வசனத்துல கர்த்தர் தரிசனம் ஆயிட்டார். 22வது வசனத்தில் சொல்றார், அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு. இந்த கர்த்தருடைய தூதன் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் முன்னாடி அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, மனித ரூபத்தில் தேவனே வந்திருக்கிறாரு அப்படின்றது அதுக்குரிய அர்த்தம். ஸோ இப்போ கர்த்தருடைய தூதன் அங்கே வந்திருக்காரு. 12வது வசனத்திலே அவர் தரிசனம் ஆயிட்டார். 12வது வசனத்திலே வந்த உடனே வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ தான் மீதியானியர்களின் கைக்கு விடுவித்து ஜனங்களை ரட்சிக்க போறேன்னு எல்லா வார்த்தையிலும் கர்த்தர் முன்கூட்டியே சொல்லிட்டார். ஆனா 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 வாக்குத்தத்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனா அதை சுதந்தரிப்பதற்கு தேவன் யார் என்பதை அவன் இன்னும் அறிந்து கொள்ளல. 12வது வசனத்திலே கர்த்தர் வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு, கர்த்தர் தரிசனமாக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 22ல தான் கர்த்தர் யார் என்றதே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன் அப்படின்னா, அந்த இடப்பட்ட நேரத்தில் ஃபுல்லா அவன் கேள்வி கேட்கறான். அவன் ஃபுல்லா கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கிறான். ஏன் ஆண்டவரே, எதுக்குப்பா இப்படி சம்பவிக்குமா, இப்படி நடக்குமா, இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதெல்லாம் ஏன்? கேள்வி கேள்வி கேள்வி. நான் என்ன சொல்றேன்,
கர்த்தர் சமூகத்தில் கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு நீர் நடத்துங்கன்னு அவர் கரத்தில் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டோம்னால அந்த மகிமையை நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். அல்லேலூயா. எப்போ அவருடைய கரத்தில் நம்ம கொடுத்துட்டு நீங்கள் நடத்துங்கப்பா, உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்கப்பா, என் கரத்தில் எதுவுமே இல்லைன்னு அவர் கரத்தில் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எடுத்து நடத்துகிற விதம் அந்த மகிமையை காண செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே சொல்லிட்டாரு, நான் தான்ப்பா, நீ தான்ப்பா மீதியானியர்கள் கைக்கு விலக்கி இந்த ஜனங்களை ரட்சிக்க போகிறோம். ஆனால் அவன் திருப்பி கேள்வி, ஏன் ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? நான் சின்ன பையனாச்சே, நான் என் கோத்திரத்தில் நான் சின்ன ஆளாச்சே, என்னால் இந்த காரியத்தை நடப்பிக்க முடியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு அநேக காரியங்கள் நம்மளா இந்த கேள்வி கேட்குற காரியத்தை நிறுத்திட்டு தேவன் யார் என்பதே, கர்த்தர் யார் என்பதே, அவர் சர்வ வல்லவர் என்பதே, வானத்தையும் பூமியை படைத்தவரை, அபிஷேகம் கொடுத்தவரை, நம்மை அழைத்தவரை நாம் அறிந்திருந்தால் போதும், இந்த மறைமுகம் மாற்றப்பட்டு ஒரு மகிமைக்குள்ளாக நாம் அழைத்து செல்லப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மறைமுகம் மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். உடன் இருப்பவரை, கர்த்தர் தான் கூட இருக்கிறாரு, கர்த்தர் தான் நடத்துறாரு. அடிக்கடி ரமேஷன் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க, தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அடிக்கடி நாங்கள் எப்பப்பெல்லாம் பார்த்துக்கிறோமோ அப்பப்பெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவ அனுமதி இல்லாமல் ஆண்டவரே ஏன்பா இந்த தரித்திரம், அவர் அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவரே ஏன்பா இந்த போராட்டம், அவர் அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவரே ஏன்பா இந்த வறுமை, அவர் அனுமதிச்சிருக்காரு, ஏன்பா இந்த பலவீனம், அவர் அனுமதிச்சிருக்காரு. அவர் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா போதும், உடன் இருக்கிறது தேவன் தான், இந்த காரியம் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நான் விளங்கிட்டா போதும், நான் புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த மகிமைக்குள்ளாக நான் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஒரு மறைமுகம் மாறணும் அப்படின்னா கூட இருக்கிறது கர்த்தர் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகிமையை கண்கள் பார்த்துரும், அந்த மகிமையை நம்ம உணர்ந்துருவோம், அந்த ரலத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடுவோம், அந்த மகிமையை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நடத்துகிற விதத்தை நம்ம பார்க்கணும். நம்ம ஊழியத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நான் பார்க்கணும் அப்படின்னா அவர் யாருன்றதை நான் தெரிஞ்சுட்டா போதும். அவர் கரத்தில் இருக்குது. அவர் அனுமதி இல்லாமல் இந்த சிறுமை இல்லை, அந்த அனுமதி இல்லாமல் இந்த வறுமை இல்லை, அந்த அனுமதி இல்லாமல் இந்த போராட்டம் இல்லை. அவர் அனுமதிச்சிருக்கிறாரு, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதும், அந்த மறைமுகம் நீக்கப்பட்டு ஒரு மகிமைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் எப்போ இந்த மறைமுகம் மாறி ஒரு மகிமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம், எப்போ இந்த மறைமுகம் மாறி ஒரு மகிமை வெளிப்படும் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் உடன் இருப்பவரை அறியும் போது, ரெண்டாவது உள்ள பலத்தோடு எழும்பும் போது. சொல்லுங்க பாப்போம். சூப்பர். 14வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தரிடத்தில் போது. கர்த்தரிடத்தில் அதிகமாக நம்ம கேட்குற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னை இன்னும் பலப்படுத்தும்பா, ஆண்டவரே என்னை இன்னும் ஆசீர்வதியும்பா, ஆண்டவரே என்னை இன்னும் விரிவாக்குங்கப்பா, என் எல்லைகளை இன்னும் விரிவாக்குங்கப்பா, என்னை இன்னும் ஆசீர்வதிங்க, என்னை இன்னும் பெருக பண்ணுங்க, இன்னும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தேவையானதை, உனக்கு போதுமானதை நீ கேட்ட முதல் டைமே உன் கரத்தில் நான் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட அப்படின்னா, உனக்கு தேவையான காரியம் ஆல்ரெடி உன்கிட்டே இருக்குது, ஆனால் அதை தான் நீ இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்க. பட் when you realize what you have, உன் கரத்தில் என்ன இருக்குதுன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், மகிமையான காரியம் உன்னை கொண்டு உன் குடும்பத்தில், உன் சபையில், உன் கிராமத்தில் நான் செய்ய நான் போதுமானவராக இருக்கிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் அப்படி மகிமையாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே எலியாவினுடைய சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். எலியா சூறை செடிக்குள்ளாக அவன் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ பிரயாணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது, நீ எழுந்து போ அப்படின்னு சொல்லி அவனை ஓயாமல் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானதோடு அவனுக்கு தேவையான போஜனத்தை கர்த்தர் கொடுப்பார். அவன் அந்த போஜன பலத்தோடு கூட அந்த வார்த்தை சொல்லுகிறது எத்தனை நாளா? 40 நாள் மட்டும் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நான் அதை இப்படி பார்த்தேன், எப்படி அப்படின்னா,
ஒரு முறை கர்த்தரிடத்தில் வந்த போஜனத்தை அவன் போஷித்ததுக்கே 40 நாள் அளவுக்கு இரவு பகல் அப்படின்னா அவன் ரெஸ்ட் எடுக்கிறது கூட நினைக்கல. ராத்திரி பகல்னு பார்க்காம அவன் ஒரே பர்வதம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதி மட்டும் அவன் நடப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். அப்படின்னா ஒரு முறை கர்த்தரிடத்திலிருந்து அந்த வார்த்தை அவனை இவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்திருக்கா. எத்தனை வார்த்தைகளை தகப்பன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறா. அந்த வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு நம்ம நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் எதிர்பார்க்க முடியாத தேவ சந்நிதியிலே போய் கர்த்தருடைய மகிமையை இந்த கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் நம்மை கரைச்சலை எடுத்து பயன்படுத்தத்தக்கதான ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நம் மூலமாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா போதுங்க, அந்த வார்த்தை கொடுக்கிற பலத்துல நம்ம எவ்வளவு தூரம் நாள் எழும்பி பிரகாசிக்கலாம். உடன் இருக்கிற தேவனை நம்ம அறியும் பொழுது, உள்ள தேவனை நம்ம அறிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. கூட இருந்து நம்ம வழி நடத்துகிற தகப்பனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இருக்கிற பலத்தோடு கூட எழும்பணும்னு முயற்சி செஞ்சுட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டும்தாங்க கடுப்பாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டும்தாங்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் எடுத்து வச்சுட்டோம்னா ஒவ்வொரு அடியும் கூட இருந்து 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 கர்த்தர் மேலே உயர 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 தூக்கிட்டே போயிடுவாருங்க. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிற இந்த பலத்தில் எழும்ப பிரயாசப்படணும். கர்த்தர் ஒரு பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு இன்னும் பலன் தாங்கப்பா, ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா, நான் எழும்புறேன். உனக்கு ஆல்ரெடி தேவையான பலத்தை நான் கொடுத்துருக்கிறேன். தேவையான பலன் உன்கிட்ட இருக்குது, தேவையான ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. இதை நீ உண்மையுள்ளவனாக பிரயோஜனப்படுத்த. வேத வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை. அப்போ கொடுத்த கொஞ்சத்துல நீ உண்மையுள்ளவனாக அதை பிரயோஜனப்படுத்து. இருக்கிற இந்த பலத்தை நீ பிரயோஜனப்படுத்து. இதை நீ பிரயோஜனப்படுத்தாது தேவ சமூகத்தில் எனக்கு புதுசா கொடுங்க புதுசா கொடுங்க புதுசா கொடுங்கன்னு கேட்டா தேவையான காரியம் உன்னிடத்திலேயே இருக்கிறது. அதை பயன்படுத்த நீ துணிவாயே ஆனால் ஒரு மகிமையான காரியத்தை உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே அந்த மகிமை எனக்கு காண்பீங்கப்பா, அந்த மகிமையை நான் பார்க்கணும், என் மறைமுகம் மாறணும், என் கெபிகளுடைய அனுபவம் மாறணும். நீங்கள் 5வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, 5, 6 வாசிக்கும் பொழுது அவர்கள் கெபிகளுக்குள்ளாக இருந்தார்கள், அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த கெபிகளின் வாழ்க்கைகள், குகைகளின் வாழ்க்கைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறி மறைமுகம் நீங்கி ஒரு மகிமையை நாம் காணப்போகிறோம். இது எப்போ அப்படின்னா உடன் இருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, உன்னத தேவன் நம்மை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய தகப்பன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது, இருக்கிற இந்த பலத்தோடு உள்ள பலத்தோடு கூட நாம் எழும்ப முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மகிமையை நமக்கு காண செய்வார். இந்த காரியத்தில் நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே உன்னத பலத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு புதிய பலத்தை கொடுங்கப்பா, இருக்கிற பலம் எனக்கு போதாதுன்னு நம்ம கேட்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு பயம், ஒரு பயம். இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இதை நான் எப்படி சந்திப்பேன், இந்த காரியத்தை எனக்கு மேற்கொள்ள தெரியலையே, நடக்க எனக்கு தெரியலையே, நான் நடக்க வேண்டிய பாதைகளை எனக்கு சொல்லுங்கப்பா, நான் எப்படி நடக்கணும், நான் எங்கிட்டு சொல்லணும், நான் எந்த சைடு போகணும், நான் என்ன வார்த்தையை பேசணும், எல்லா காரியங்களையும் நம்மளாவே ஸ்டெப் எடுக்க முயற்சிக்கிறோம். நான் இந்த காரியத்தை பண்ணணும், நான் இந்த காரியத்தை பண்ணணும், நான் இந்த காரியத்தை பண்ணணும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது அதிகாரம் 13லேருந்து 22 வசனங்கள் வரைக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லியிருப்பார். என்ன சம்பவம் அப்படின்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தர் நோவாவை நீதிமானாக கண்டு கர்த்தர் அவனிடத்துல ஒரு டாஸ்கை கொடுக்குறார். என்ன அப்படின்னா ஒரு பேழையை நீ என்ன செய்யணும், கட்டணும். ஒரு கப்பலை நீ கட்டணும், ஒரு கப்பலை கட்டணும். அந்த கப்பலை நீ எந்த மரத்தில் கட்டணும், எவ்வளோ ஹைட்டில் கட்டணும், எவ்வளோ வெயிட்டில் கட்டணும், எவ்வளோ நீளமாக இருக்கணும், அதில் என்னென்ன அறைகள் இருக்கணும், அதில் எந்தெந்த ஃப்ளோர் இருக்கணும், அதில் நீ எங்கே இருக்கணும், எல்லா காரியத்தையும் கர்த்தர் அணு அணுவா அவனுக்கு விவரித்து சொல்லுவார். நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, கர்த்தர் பேழையில் எல்லா காரியத்தையும் அவனை தெளிவாக சொன்னார். இந்த அறையை கட்டு, அந்த அறையை கட்டு, இவ்வளோ உயரத்தில் கட்டு, இங்கே இந்த மாதிரி கட்டு, நீ இருக்க வேண்டிய அறை இப்படி கட்டு, இந்த மாதிரி விலங்குகளுக்கு இந்த மாதிரி கட்டு, பறவைகளுக்கு இந்த மாதிரி கட்டு, ஒவ்வொரு விஷயத்தையும் கட்ட சொல்லியிருப்பார். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பேழைக்கு நீ ஸ்டேரிங்கை வைன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரா? எங்கேயாவது வாசி பார்த்தீங்களா? இந்த பேழைக்கு வண்டிக்கு ஸ்டேரிங் இருக்குதா இல்லையா, கைப்பிடி இருக்குதா இல்லையா? அப்போ இந்த பேழைக்கு ஒரு ஸ்டேரிங்கை வைன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரா? இல்ல. பேழைக்கு ஸ்டேரிங் இல்ல, பேழைக்கு இன்ஜினும் இல்ல. ஏன்னா இந்த கர்த்தர் தான் இந்த பேழையை எடுத்து வழி நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு அநேக கேள்விகள், ஆண்டவரே நான் எங்கிட்டு கூடி போகணும்ப்பா, நான் எப்படி போகணும்ப்பா, எந்த மாதிரி நான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்குற. ஆண்டவர் சொல்றார், ஸ்டேரிங்கை என் கையில கொடுத்துரு, நான் எடுத்து வழி நடத்தி போகிறேன். தேவஜனமே, அந்த பேழை நின்ற இடத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா கப்பல் கரை சேரதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா கர்த்தருடைய கப்பல் மலையேறத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த கப்பல் நின்ன இடம் அரராத் என்னும் மலையிலே கர்த்தர் அந்த கப்பலை நிற்க பண்ணினார்.
நம்ம ஜனங்கள் பார்த்து கேட்கலாம், உங்கள் கப்பல் கரை சேருமாப்பா? எங்கள் கப்பல் மலையே சேரும்பா. அல்லேலூயா. கர்த்தர் என் படகுல இருந்தால் என் கப்பல் கரையல்ல மலையே சேரும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த மகிமையை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மறைமுகம் நீங்கணும் அப்படின்னா, தேவன் யாருன்ற ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்கும். இது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில் இது நடக்காது. கர்த்தர் அனுமதி இல்லாம இந்த காரியம் என் வாழ்க்கையில் வராது. எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நான் எழும்ப பார்க்கிறேன். கர்த்தர் என் கரத்தில் ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் கரத்தில் ஒரு காரியத்தை நம்பி கொடுத்திருக்கிறார். கொடுத்த இந்த காரியத்தில் இருக்கிற பலத்தோடு கூட நான் எழும்ப பிரகாசிக்கிறேன், நான் எழும்ப முயற்சிக்கிறேன். கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் என்று அவரை நம்பி அவரை விசுவாசித்த நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார்.